ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் என்னை இந்த கேரக்டர் அவங்க நம்பி கொடுத்தது இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இன்னொரு ஊர்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படத்தை ஒன்று பண்ணுறோம். அப்போ அவங்க அந்த லாங்குவேஜ் பேரியர் பார்க்காம மேபி அந்த ஒரு கல்ச்சரல் பேரியரை கூட பார்க்காம அவங்க அதை வந்து என்ன பண்ண வச்சுருக்காங்க, விச் இஸ் அ கிரேட் டீல். என்னை நம்பி அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்புறம் எடுத்து சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்க, டீசர் பார்த்தீங்க, உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கீங்களா? எவ்ரிபடி லவ்ட் இட் ரைட்? இப்போ கண்டிப்பாக நம்ம படம் வந்து தியேட்டரில் இந்த மந்த்து எண்டுக்குள்ளே ரிலீஸ் ஆகும். டேட் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஸோ எல்லோரும் போய் படத்தை பாருங்கள். அண்ட் அப்புறம் எடுத்தெடுத்து சொல்லணுன்னா, இதோட ப்ரொடியூசர்ஸ் கிஷன் சார், ஆரியன் சந்த் சார், பதம் சந்த் சார், இவங்க தான் இதோட பேக் போன் அண்ட் சப்போர்ட். பிகாஸ் இவங்க இல்லைன்னா இந்த படம் இந்த இந்த ப்ரெஸ் மீட் எதுவுமே நடந்திருக்காது. அண்ட் அவங்களுக்கு ஒரு ஹியூஜ் எப்படி சொல்கிறது, லைக் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் அண்ட் மேபி இது சொல்கிறேன், ரெஸ்பெக்ட் சொல்கிறேன்னா. அண்ட் அதர் தேன் தட் என்னோட கோஸ்டார் ரஜினி கிஷன் சார். கிஷன் சார் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்களுக்கு சில இடத்துல வந்து எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ், அவங்களுக்கு சில கன்ஃபியூஷன்ஸ். ஏன்னா அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஒரு 2 பேர் சேர்ந்து அந்த ஒரு படம் நடிக்கும்போது இருக்கிறது சில கன்ஃபியூஷன்ஸ் இருப்பாங்கல்ல, லைக் ஹீரோ ஹீரோயின் பண்ணும்போது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை நாங்கள் சேர்ந்த செட்டில் உட்காந்துருந்து அந்த கேரக்டரை வந்து எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், அந்த கேரக்டரில் என்னென்ன பண்ணிக்கலாம், என்னென்ன பாடி லாங்குவேஜ் கொடுக்கலாம், என்னென்ன அந்த மைன்யூட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் என்னென்னலாம் கொடுக்கலான்ற டிஸ்கஷன் வச்சு நாங்கள் வந்து நிறைய அது டெவலப் பண்ணி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். அதுதான் கரெக்டாக நினைக்கிறேன். ஓகே. அண்ட் டெஃபினெட்லி ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் இந்த சாங்ஸ் அண்ட் சாங்ஸ் கம்போசிஷன் எல்லாம் பண்ணியிருக்கிற ஜான் சார். இட் கேம் அவுட் ரியலி வெல். நான் சாங் கேட்ட டைம்லேயே எனக்கு வந்து சாங்ஸ் இந்த 3 சாங்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் நாங்கள் வந்து ரிப்பீட்டடாக அதை கேட்டுகிட்டே இருந்தோம். லைக் அந்த இப்போ கொரியோகிராஃபி பண்ணி நம்ம அதை டான்ஸ் பண்ணும்போதாக இருந்தாலும் அந்த சாங்ஸை வந்து உள்வாங்குவேன்னு அதுதான் கரெக்டாக நினைக்கிறேன். உள் வாங்குகிற டைமில் வந்து இட் வாஸ் சச் எப்படி சொல்கிறது, இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் அதை வந்து அப்படியே படிச்சிட்டோம் நம்ம. அப்படியே நானும் கிஷன் சாரும் ஒரு பேப்பரை வச்சுட்டு படிச்சுட்டு லிரிக்ஸை படிச்சுட்டு நடந்தோம். அதில் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஆனால் அவங்க வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி என்னை வந்து அந்த சாங்ஸாக இருந்தாலும், ஷூட் பண்ணுற டைமில் இருந்தாலும், டிரெக்டராக இருந்தாலும், கிஷன் சாராக இருந்தாலும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் குவைட் எனக்கு ஈஸியாக இருந்தது. அப்புறம் என்னோட மீதி இருக்கிற கோஸ்டார்ஸ் நம்ம மொட்டை ராஜேந்திரன் அண்ட் அண்ணா அண்ட் கூல் சுரேஷ் அண்ணா. அப்புறம் எனக்கு வந்து முனிஷ்காந்த் அண்ணா. எனக்கு ஒவ்வொருத்தவங்க லைக் ஐம் அ பிட் பதட்டமாக இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒவ்வொருத்தவங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதுலேயும் முனிஷ்காந்த் அண்ணாவுக்கு, ஏன்னா அவர் ரொம்ப நான் வந்து சின்ன வயசுலேருந்தா நான் வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். அதில் தமிழ் படத்தில் நிறைய அவரை பார்த்துருக்கேன். எனக்கு அவர் கூட பண்ணும்போது எனக்கு அது ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருந்தது. லைக் எப்படி தான் நடிக்க போகுது அவங்களுக்கு ஆப்போசிட்டான்றது. பட் அவங்க என்னை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், எப்படி அந்த டைமிங் நம்ம அந்த டைமிங் எப்படி பிடிச்சி பண்ணணுங்கிறதெல்லாம் கரெக்டாக எனக்கு வந்து சொல்லி கொடுத்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட்.